அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை, அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் முடிவையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம், வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகள் என்னென்ன, அவரது அனுபவங்கள் என்னென்ன என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் ஆவதேயாகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவிழே தரும். ராமலிங்காவையும் ராமலிங்கம் ராமன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் சாமி. வணக்கம் சொல்லுங்க சாமி. பக்தி, அதாவது பக்தி அவசியமா, அதை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கதை? நம்ம அந்த திருவருண் முறையீடுல பார்த்துக்கிட்டு வரோம். பல விஷயங்கள் இருக்குது. அதுல முடியலையா? அது என்ன முடியலையே? சொல்லுங்க, என்ன கதை? என்ன பாட்டு பார்த்தோம்? நீங்க போன வாட்டி மார்க் பண்ணிருப்பீங்க பாருங்க, 70வது பாட்டு. போன வாரம் கொஞ்சம் கருத்தையும் பார்த்தோம் பாத்தீங்களா? மெய்விட்ட வஞ்சக நெஞ்சால் படுந்துயரும் வெண்ணெருப்பில் நெய்விட்டவாறு இந்த வாழ்க்கையின் வாதனை நேரிட்டதால் பொய்விட்ட நெஞ்சுறும் பொற்பதத்தைய இப்பொய்யனை நீ கைவிட்டிட நினையேல் அருள்வாய் கருணை கடலை. கருணை கடலாம் வரலாறே இல்லைங்க. வரலாறு கருணை கடல் நீங்க சொல்றீங்க, கருணை இல்லைன்றீங்க. கருணை இருந்தாக்கா நம்ம மாத்திரனாலே அது நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. என்னைய மாட்டி விடாதீங்க. கடவுளாச்சு நீங்களாச்சு என்னைய மாட்டி. நீங்க சொன்னதை வச்சுதான் நானே முடிவு எடுக்கிறேன். எப்படி மாட்டி விட்ட பார்த்தீங்களா? உங்கள எது இருந்தாலும் பச்சை மிளகா பழுத்த மிளகா பார்த்துதான் வாழுது, தெரிஞ்சுக்கீங்க. சரி சரி, அருட்கடலே. சரி, அடுத்த பாட்டு சொல்லுங்க. நான் வரிசையா பாக்கல சாமி, நீங்க எழுதி வச்சத பாருங்க சாமி. 88 அண்ணானை. அதான் நையாது படிக்கணும். அண்ணால் நையாது நஞ்சேற்ற மனை பொன்னானை காத்த அருட்கடலே பிறர் புன்மனை போய் இன்னானை இன்னால் நையாவை இப்படி தமிழ் படிக்குது. இன்னால் நையாவை இருக்கு. நாணய நை. இந்நாள் நை. இந்நாள் நை. ஓ, இந்நாள் நையாவகை நானை காத்தருள் ஏழைக்கு நாளானை வேறு சரண் இல்லையே. என்னது இன்னும் புரிய மாட்டேங்குது, சொல்லுங்க. அந்நாள் நையாது. அந்நாள் அப்ப 10 திருவாரூர் வருஷம் வந்தது. வருஷம் வந்த போது அந்த நஞ்சினை எடுத்துட்டு பிரம்மா விஷ்ணு சொல்லுங்க சாமி. மறந்துட்டேன், எனக்கே மறதி ரொம்ப இருக்கு. திருப்பார் கடலை வாதிய பாம்பை கயிறா வச்சு நேர்மறையை மொத்தம் வச்சு கலைஞ்சாங்க. சரி, கலைஞ்சாங்க. ஒரு பக்கம் தாராள ஒரு பக்கம் அசர் கலைஞ்சாங்க. சரி, முதல்ல ஆளாட்டம் ஃபர்ஸ்ட் ஆழகால விஷம் சைடு எஃபெக்டா வருது. இல்லை, ஃபர்ஸ்ட் வளர்ச்சி தான் வரும் வந்து. சரி, எல்லாம் இறந்து போயிடுவாங்க. எல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டாங்க. எல்லாம் விட்டாங்க.
சரி. சிவபெருமான் வந்து என்ன பண்ணாரு, விஷம் பூரா எடுத்து தமையல் பண்ணார் அப்படியே. சரி. உடனே அவருடைய மனைவி பார்வதி இல்லை, ம். இந்த விஷம் என்ன பண்ணுமோ பயந்து போய் அவர் கழுத்து பிடிச்சாங்க. கழுத்தை பிடிச்சாங்களா? அந்த விஷம் இறங்க உள்ள போகாம இருக்கா, சரி. அது விஷம் கழுத்துல போயிடுச்சு. சரி. கழுத்து நிலமாயி போச்சு. எனக்கு இப்ப கேள்வி என்னன்னாக்கா, என் சிவபெருமானுக்கு அதை டைஜஸ்ட் பண்ண தெரியாதா? இவங்க ஒய்ஃப் தான் பண்ணுவாங்களா? ஒய்ஃபு வந்து எப்படி இருந்தாலும் பயம் சார். ஆ. கழுத்து விஷம் உள்ள போனா அப்ப என்ன சொல்லி பிடிச்சாங்க கழுத்தை. ஒய்ஃபுக்கே ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இல்ல பாத்துங்க. கடவுளுக்கே அப்படின்னாக்கா நம்ம நிலமெல்லாம் என்ன மாதிரி சாவே? நம்ம ஒய்ஃப்ல எங்க நம்மள நம்ப போறாங்க? நம்ம சொல்றது எவனும் கேட்கறது இல்ல. அவன் வேலையை பாக்குறாங்க. என்ன சாமி சிரிக்கிறீங்க? அந்த மாதிரி சுப்பிரமணியன் பவர் மேலே நம்பிக்கை இல்லை. என்னது? இவருடைய பவர் எவ்வளவு தனமாக தெரியல. இவரு சிவன் பவர் சார். பவர் தெரியாதான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் போய். அதானே சொல்றேன் சாமி. அதாவது எந்த பொண்டாட்டியும் புருஷனை பத்தி தெரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்றது இதுக்கு? இல்ல அப்ப கதை அயன்மால் பிரம்மா விஷ்ணு அவருடைய மனையாதியெல்லாம் மனைவிகள். மனை கதை பொண்ணானா தாள் இருக்கு இல்லையா, அதை காப்பாத்தினாங்க சொல்லுவோம். கடல புரியுதா? புரியுது. பொன்மனை போய் அத்தனை கேவலமான வீட்டுக்கு போய் இந்த பின்னால் இப்ப நான் ஐயாவை நான் போய் கவலைப்படாம இருக்கும்படி என்ன காத்தருவாய். காத்தருள் ஏழைக்கு நுந்தல் ஆணை. ஆணை ஐயா, தாழ்மல் ஆணை. நான் வேற சரணாகி எனக்கு இல்லை, ஆள் இல்லை. வேற சரணடைய முடியாது, நீதான். அன்னைக்கு வந்து விஷம் சாப்பிட்டு பிரம்மா விஷ்ணுடைய மனைவியெல்லாம் காப்பாத்தினே. அதாவது காப்பாத்திக்கிறேன் நீ. நான் காப்பாத்தினேன். இப்ப நான் போய் கேவலமா மனுஷன் வீட்டுல போய் நிக்காம நஞ்சு போகாம எதை காப்பாத்து. கேவலமான மனுஷன்னா யாரு? பொல்லாதவங்க, கல்மனசு சொல்லுவாங்க, பொல்லா சாப்பிடுறவங்க, நம்ம மதிக்காதவங்க, லோபிங்க தர மூணு தர மாட்டான். இந்த பாட்டை பாத்தீங்கன்னா எல்லாமே நீ காப்பாத்தி நீ செய்யினாக்கா நான் அப்படியே செஞ்சிருவானா அவன்? ஆமாங்க. நம்பிக்கையா கேட்கணும், அதுதான் கதை. இப்ப முதிய பாட்டு பார்த்தல, நீ கேட்கணும் சார். கேட்டாக்க ஏசுறீங்க, ஏன் இப்படி கேக்குறீங்க? யாரு இருக்கிறா கேட்கணும் சார். பாட்டுதான் பெரிய பக்தி பண்ண அந்த கேக்குறது வந்தா இல்ல படம். பாட்டு ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, இதுல நல்ல பாட்டே இல்லையா? இருக்கு இருக்கு, ஏன் இல்ல? இல்லைங்க, கொஞ்சம் பாப்போம். இடையில கேப் விட்டுருக்கீங்க நிறைய. பாருங்க சாமி, பேசாம இருக்கீங்க, பாத்து சொல்லுங்க. முக்கியமான பாட்டு பாருங்க. அண்டங்கண்டானும் அளந்தானும் காண்டற்கரியவ நின் கண்டங்கண்டார்க்கும் சடைமேல் குறைந்த கலைமதியின் துண்டங்கண்டார்க்கும் பயமுள்ளதோ என சூழ்ந்தடைந்தேன். தொண்டன் கண்டால் பல தெண்டன் கண்டாய் என் துணை சொல்றாங்க. அண்டங்கண்டான் வந்து பிரம்மாங்க, அண்டங்கண்டாம் பிரம்மா. சரி, அளந்தான் வந்து விஷ்ணு. ஏன் அவன் என்ன பண்ணான்? மகாபலிச்சு கழிச்சிருக்கான்ல, ஏவன் திருமால் விஷ்ணு. சரி, சொல்லுங்க. அவன் மகாபலிச்சு கழிச்சில போய் மூணு மண்ணு கேட்டான்.
3 மண்ணு. ஓகே ஓகே ஓகே. ஒரு ராஜா வந்து எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிட்டு இருப்பான். ஆமா. இவன் வாமனனா போவான். சரியா? அது விஷ்ணு இல்ல? அது விஷ்ணு தானே? விஷ்ணு திருமலை உள்ளதான் ஒரே ஆள் தானையா? ஓ, நான் பிரம்மா நினைச்சிட்டு இருக்கேன். பிரம்மா இல்ல, பிரம்மா அதான். அவன் வாமனாவதார சின்ன பையனா போயிட்டு காலை தூக்கி அவன் பாருங்க ஆடிட்டான். என்ன தலையில மேல வச்சிருப்பாரு, காலு தலை மேல வச்சுட்டான். இல்ல இல்ல, ஒரு கால ஒரு அடி 3 அடி கேட்டான். 3 மணி கொடுத்தாங்க. ஒரு கால ஒரு அடி போய் மேலதான், ஒரு அடி வாரம் தந்துட்டான். 3ஆவது என்ன பண்றது? தலையில வச்சுட்டான். தலையில வச்சான். என்ன மகாபலி அதான் கலந்தாலும் கடல கைய அறியவன் கண்ணில் கண்டா இருக்கு. உன் கழுத்துல விஷம் இருக்குல்ல, அதை பார்த்தவங்களுக்கு அவனுக்கும் கடை மேல குழந்தை கிளம்புது சந்திரன் இருக்குல்ல, நான் அழிஞ்சு போகும்போது காப்பாத்தின அவன் தள்ள வச்சிருந்தேன். ஓகே, ஆமா, அந்த அவங்க மாமனாரா? மாமனார் ஆகும். அதான், அதாவது அண்ணன் பிரம்மாவட்டும் பார்க்க முடியாதவா இவனுடைய கண்டம் கண்டா இருக்கு. விளத்து பார்த்தவங்களுக்கும் கடை மேல குழந்தை சந்திரன் இருக்கு, அதை பார்த்தவங்களுக்கும் பயம் உள்ளதோ பயம் இருக்காது. அதனால காப்பாற்று தெரியுது. ஓ, உன் கண்டத்தை பார்த்தவங்களுக்கும் தலையில இருக்கிற மதிய பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, இவன் நம்மள எப்படியும் கைவிட மாட்டான், காப்பாத்திடுவான், நம்பிக்கை வரும். ஓகே. ஓ, அப்ப எதுக்கு அந்த கண்டமோ அந்த இதை வச்சுக்கீங்கன்னா, இந்த இறைவன் வந்து படைத்தல் அழித்தல் காத்தல்ன்ற ஒரு தொழிலை செய்யறான் அப்படின்றதுக்கா? ஆமா, அதுதான் சாமி. இப்பதான் கரெக்டா வந்தீங்க. இப்பதான் கரெக்டா வந்தீங்களா? அதை பார்த்து எப்ப பயம் எல்லாம் நம்ம. சரி, ஓகே. நம்ம காப்பாற்றுவேன் பயம் உள்ளதோ ஏன்னா சூழ்ந்து அடைஞ்சேன். உங்ககிட்ட வந்துட்டேன். நான் வந்து தொண்டன். நான் வந்து நான் பல தண்டனை நமஸ்காரம் பண்றேன். பல தண்டனை கண்டாய் எங்கேயும் வந்து துணை அடிக்கு திரும்பி பல தண்டனை நம்ம நமஸ்காரம் பண்றேன். அருள் கொடுத்துருவோம். அருளை கொடுத்துருப்பா. அடுத்த பாட்டு பாருங்க. தேட்டக்கண்டேர் மொழிப்பாகா உலகில் சிலர் குரங்கை ஆட்டக்கண்டேன் நன்றி அக்குரங்கால் அவர் ஆடச் சற்றும் கேட்டுக்கண்டே நிலை. இல்ல பாக்கல. நான் ஏழை நெஞ்ச கிழக்குரங்கால் வேட்டு கொண்டாடுகின்றேன் இது சான்ற வியப்புடைந்தே. தேட்டக்கண்டேர் மொழிப்பாகா அப்படின்னா தேட்ட அப்படின்னா என்ன சொல்லும்? அந்த கண்டனையர் அவரை பாட வாழ்த்துற மொழிப்பாக வாழ்த்துறாங்க. உலகத்துல கொஞ்சம் பேர் வந்து குரங்கு ஆட்டம் நான் பார்த்துருக்கேன். குரங்க வச்சுட்டு ஆட்டம் காட்டுறாங்களா? வித்த காமிக்கிறீங்களோ? ஆமா, அது நான் பார்த்துருக்கேன். சரி, பார்த்துருக்கீங்க. அந்த குரங்கால அவன் ஆட நான் பார்த்தது கிடையாது. அதாவது குரங்கு வந்து உட்காந்துக்கிட்டு குச்சி எடுத்துக்கிட்டு இவனை ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்ததெல்லாம் கேட்டது கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணுமா, இந்த ஏன் நெஞ்ச குரங்கு அது நான் கிழக்குரங்கு. ஏன் நான் சொன்ன வயசானு சொல்லி என் மனசுல கிழக்குரங்கு. இல்ல நெஞ்ச கிழக்குறங்கன்னா அது எது சொல்ல வராங்க? உங்க வயசு ஏன் நெஞ்ச கிழக்குறங்கு சொல்றாருல, கிழக்கு வயசு சொல்றா இல்லையா? கிழக்கு வயசுல குறைவு சார். சரி, அது வந்து அதை வச்சு நான் ஆடுறேன். நாளைக்கு வேட்டு கொண்டாடுகின்றேன். வேட்டுனா தலை வச்சு ஆடுறேன். நெஞ்ச கிழக்கு வரங்க இருக்கு. கிழக்கு வரங்க
அது என்ன சொல்லுதோ அதை தலை வளைச்சுன்னு ஆடுறேன். எனக்கு கிழக்குரங்குன்னா இப்படிதான் படுது. இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அது பல ஜென்மமா நம்ம கூட தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால அது கிழக்குரங்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தெரியும் இவனை என்ன பண்றது, எப்படி வச்சா எப்படி வந்தா எப்படி போவான். ஆமா சாமி, ஆமா. ஆச்சரியம் தான்ப்பா இது அப்படிங்கிறார். குரங்குதான் நாம தான் குரங்கு ஆடணும், குரங்கு நம்மள ஆட்டினா என்ன அர்த்தம்? இதுல 2 முக்கியமான கருத்து இருக்கு. மனசை நம்ம தான் வழி நடத்தணும், ஆனா மனசு வந்து நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்குது இப்ப. அதான் மனம் வந்து நம்மள வழி நடத்தி வச்சுனாக்கா அவ்வளவுதான் சிறப்பு. அப்படி நடக்குதுப்பா. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? எல்லா சேலும் நீங்க பண்ணி உங்க சேலம் என்ன நடத்துறீங்க? என்னது? நீங்க தானே காரியம் நீங்க. நான் ஆகணேன். உங்க மனசுதான் பண்ணிச்சு. மனசுதான் பண்ணிச்சு. ஆமா, அதான் எல்லாம் உங்க மனம் பண்ணலதான். அறுவருதாக நான் ஏன் வாங்கிட்டு போறேன் சரிங்களா? அப்படியா இல்ல, அப்புறம் நம்ம எல்லாம் மனம் பண்ணலதான் சேரணும். அப்ப எல்லாரும் மனம் தான் ஆட்டி படையுது. அதை விட்டா நம்மளுக்கு துணை வேற யாரு சாமி? நீங்க சொல்லுங்க. வரலாறு என்ன சொன்னாங்க? தோழின்னாங்க. நம்ம கூட ஏதோ ஒரு ஆளு நம்மள வச்சு செஞ்சாலும் நம்ம கூடயே இருக்கிற ஒரு ஆளு இது மட்டும்தான். வேற யாரும் இருக்கா? வேற எவனும் இல்ல. எப்போதும் 24 hours நம்ம கூட துணையா இருக்கு. இப்ப பிரச்சனையே என்னன்னாக்கா, துணையா இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு கூட இருந்து குழி பறிக்கிறதே. அதுதான் பிரச்சனையே. இப்ப இந்த உரைமனத்தை கடந்து இது நம்ம கிட்ட நிறைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு தெரியுமா? அதான் நான் போன கருத்துல சொன்னேன்ல, போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். Do not believe everything you think. என்னதான் நீங்க என்னத்தான் யோசிச்சாலும் எல்லாத்தையும் நம்பாதீங்க. ஏன்னா மனம் வந்து சும்மா இருக்க முடியாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்ல சாமி, எதை நம்புறது என்ன பண்றது அது புரியல சாமி. இல்ல சாமி, முதல்ல எல்லாத்தையும் நம்பாம இருக்க விட்டுருக்க. எதையும் நம்ப எது சாமி, மனதுல தோன்றதெல்லாம் ஒண்ணு நல்ல குப்பை இல்ல கெட்ட குப்பை, ரெண்டுமே குப்பை தான். வேற என்ன? இப்ப நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம்ல, தியானம் பண்ணும்போது தவம் செஞ்சுட்டு இருக்கோம். தவம் செஞ்சிருக்கும் போது திடீர்னு நம்ம இறைவனை பத்தி சிந்திக்குது. அப்பனா என்ன? அது நல்ல குப்பை. ஆனா அது குப்பை. அது சிந்திச்சுனாக்க மனம் வேலை செய்யுதுதானே அர்த்தம். அப்ப எங்க இருந்து நம்ம வந்து உரை மனத்தை கடந்தாதானே நம்ம இது பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் இன்னைக்கு கூட நினைச்சேன், இன்னைக்கு காலையில தியானம் பண்ணும்போது சாமி ஒரு சிந்தனை தோணுச்சு. அதாவது இப்ப நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது சரி எதாச்சும் நல்லது சிந்திச்சுட்டு இருப்போமே அப்படின்னு தோணுது. கெட்டதை சிந்திக்க வேண்டாம், நல்லதை சிந்திப்போம், நல்லதை யோசிப்போம் அப்படின்னு தோணுது. நான் கடவுளை பத்தி சிந்திப்போம், நல்ல சிந்தனையா இருப்பேன்ட்டு. அதே தப்பு என்ன கேட்டாங்க. அதே நல்ல குப்பியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப மனம் வந்து ஒரு ஒட்டுண்ணி போல. அது வந்து குரங்கு மாதிரி இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் தாவிக்கிட்டே இருக்கு. நம்மள இங்கிட்ட அங்கிட்டும் இங்கிட்ட அங்கிட்டும். சாமி பாருங்க சாமி, நான் சொல்றேன் பாருங்க சாமி, ஒரு 2-3 நாளைக்கு நல்லதா இருக்கும். அதே மனசுதான் இப்படி சொன்ன அதே மனசுதான் கெட்டதா நினைக்கும். பரவாயில்லையா? ஒரே ஜனம் 2 நாள் இல்ல. உட்காரும் போது நீ நல்லப்பெல்லாம் வேணாம்பா, நினைச்செல்லாம் போறோம்பா, ஏதோ நான் தான் சொல்றேன் அதை கொடுப்பா, உனக்கு இறக்கம் இல்லையா, கேட்டு புரியலையா அப்படிலாம் கேட்டுதான் உட்கார. கொஞ்ச நேரம் அப்படியே நாதம் வரும். அதெல்லாம் கழிச்சு ஏதோ தாட் வரும். கடைசி முடிஞ்சது கதை. உள்ளதான் எல்லாம் அற்ப வரும் சார். அப்படியே போயிடும். நான் இன்னைக்கு திருவள்ளுச்சி உள்ள பாடிட்டேன். என்னதை பண்ணீங்க? திருவள்ளுச்சி ராகமா பாடி அப்பதான் கடவுளே
தியானத்துல ஏன் நான் உட்காந்தோம். இத பாடுனேன், தியானம் பண்ணிக்கலாமே அப்படின்னு இருக்கீங்களா? தியானத்துல உட்காந்தேன். தியானம் விட்டு பாட்டு பாட்டு தொலைக்கிறேன். இந்த மாதிரி அப்படி ஏமாத்துதியா? இல்ல சாமி, மனசுல தோன்றது எல்லாமே குப்பைதான். கரெக்ட். ஆனா ஆனா இந்த மனம் இல்லாம நம்ம போக முடியாது. என்னதான் பண்றது? இந்த நெஞ்சம் சொல்ல பாருங்க, 7 பருப்படி விடா நெஞ்சேங்கிற பாருங்க. 7 பருப்படி என்ன விடாம நெஞ்சே, உன்னை தெரியாதனமா அவன் ஒரு கொம்பு போட்டு அழைச்சிக்கணும். நெஞ்சே நஞ்சின்னு அழைச்சிருக்கணும், கொம்பை போட்டு விட்டாங்க. ஆமா. அடுத்தபடி தேட்ட போகங் கொண்டார்ந்த அருளார் அமுத புனர் முளையை பாகங் கொண்டார்ந்த பரம்பொருளே நின் பதி நினையா பதநினையா வேகங் கொண்டார்ந்த மனத்தால் இவ்வேழை மெலிந்து மிக சோகங் கொண்டார்ந்து நிற்கின்றேன் அருள தொடங்குகவே. சொல்லுங்க சாமி. கண்ணுடைய அந்த இருக்கிறது, அந்த பார்வை இருக்க அது எவ்வளவு விளக்கம் கூட பாருங்க. பாவம் கொண்டு ஆழ்ந்த அருளார் அமுத புலர்முறை. என்ன போகம் கொண்டு அருளார் அமுத புலர்முறையை பாகம் கொண்டார் அருளைந்த அமுதம் அமுதம் தரக்கூடிய புலந்து வரக்கூடிய மலையை அதை பாகம் கொண்டு பகல் சொன்னாராம். என்ன சமயம் இந்த அர்த்தநாரியா பாதி பாதியா இருக்கீங்க? அதை பாதி பார்த்துனார்ல, அதான் நீ பாகம் கொண்டாடுறது பரம்பொருள் உன் பதம் நினையாத வேகம் கொண்டு அர்த்த மலத்தால் பார்த்து நினைக்காத வேகம் கொண்டு மலத்தால நான் மெரிஞ்சு சுகம் கொண்டு நிற்கிறேன், பார்த்து நினைக்கிறேன். அருள தொடங்கு, அருள் தொடங்கு, அருள தொடங்குப்பா, அதை செய்யும் போது அருள தொடங்கப்பா. இது ஆள் தலைவே இல்லைன்னு அர்த்தம். அருள தொடங்கு. இவெல்லாம் பண்ணாம இருந்துக்கிற, இப்பயாச்சும் அருளை பண்ணு ஆரம்பி. சரி, அதை விடுங்க. வரலாறு கேட்டாருனாக்கா அவருக்கு தகுதி இருக்கு, கேட்பாங்க. நம்ம என்ன தகுதி கேட்க தகுதி வேணாமா சாமி? நம்ம அதுக்குள்ள கஷ்டப்படுறோம். பொருளாதான் பொருளாதான் சோறு கேட்பான், சோறு சோறு கேட்பான். நம்ம அருள் இல்ல அருள் கேட்கறோம், என்ன தப்பு அப்படின்றீங்களா? அருள் இல்ல அருளை கேட்கிறோம். ஆமா, அது நியாயமா தான் இருக்கு. இல்ல அதுதானே கேட்க முடியும், இருக்கிறதே அவன் காசு கேட்கறான், போய் கொஞ்சம் அருளை கொடுப்பான்னு கேட்கறோம். அவன் நிறைய வண்டியா வச்சுக்கிறான் அருள, கொடுத்தா குறைஞ்சா போடும். தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெரிவித்து அச்சம் துயர்தீத்து இச்சை பொழுதே அருள் ஜோதி ஈகதரனும் இதுவாமே, அருளை மட்டும் கொடுத்து விடுப்பா. எனக்கு இப்ப கேள்வி என்னன்னாக்கா, ஏன் நம்ம அருளை வேண்டி கேட்கிறோம்? எதனால? அதை சொல்லுங்க. அப்பதான் நம்ம நல்லா வர முடியும். நான் நினைக்கிறேன் அருள் வந்தாதான் அறிவும் சேர்ந்து வரும். அருளும் அன்பும் உடனாக விளங்கும்னு சொன்னாங்களே. இப்ப என்ன கேக்குறாங்க, அறிவா எப்படி உலகத்துல வாழ்றது, எப்படி போய் மாட்டாம இருக்கிறது, எப்படி தெளிவா இருக்கிறது, மனம் எது சொன்னிச்சுனாக்கா அதுல இருந்து தெளிவா அருள் எல்லா நன்மையும் வந்துடும். அருள் எல்லா நன்மையும் வந்துடும், எல்லாத்தையுமே போயிடும். அதான் அருள் கேட்கறோம். நான் அதைதான் சாமி நான் முதலே சொல்லிக்கிறேன். வல்லார் இந்த அருளை கொடுத்துட்டு எல்லா நன்மையும் வர வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க ஏன் தீமைக்கு போறோம்? அப்படியே மேலே ஏறி வந்துருவோமேன்னு சொல்றேன். ஆமா, கரெக்ட் தானே. அதான் நான் கேட்கறேன். அவன் அதான் கொண்டுதான் கேட்கறோம். அவன் சேர மாட்டேன். அருளை விடுங்க, அவன் இப்ப கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாச விட்டுருங்க, மேனேஜராச்சும் உதவி பண்ணுவாங்களா? ஆமா, மேனேஜர் அடுத்த பாட்டை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கதையா வருது.
மனசுல ரணக்கொடூரமா இருக்கிற விஷயம் எல்லாமே இங்க வரல இருக்கு. வட்டி வட்டியா இறங்கி வச்சிருக்கீங்க. இன்றளவே நெடுநாளாக ஏழைக்கு எதிர்த்த துன்பம் ஒன்றளவே பல எண்ணிலவே உற்றுரைத்தத என்ன சாமி? அயல் மன்றளவே பிறர் நன்றளவே என வந்த கயக்கன்றளவே பசுங்கன்றடியேன் காத்தருளே தான் என்ன காத்துக்கன்னு தான் நாங்க கேக்குறோம். காத்துக்கப்பா இந்த அளவே. பாத்தீங்களா, இன்னைக்குதான் நான் படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏழைக்கு எதிர்த்து துன்பம் ஒன்றளவே பல எண்ணிலவே. சொல்லுங்க சாமி. இல்லையா, ரொம்ப நாளா இந்த ஏழைக்கு எது துன்பம் இருக்கு. ஒன்னா ரெண்டா பல எண்ணமே அன்னைக்கே கிடையாது. விட்டு உரைத்து அயல் மண்டல சபை இல்லையா, சபை சொல்லிடல. மற்றவெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்ல வராங்களே, நல்லது இல்லைன்னு சொல்ல வராங்க இல்லையா? புரியல சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மற்ற எல்லாரும் சார், நான் தமிழா கூட சொல்லிட்டேன். மற்றவங்க நல்லது எதை சொல்றாங்களோ அது கேட்கறதுனா இருக்கிற நான் பசுகன்று தான் வந்து தாய் மேல கூடயே போவோம், தாய் கூடயே வரும். எனக்கு காப்பாத்து. எனக்கு இங்க ஒன்னும் புரியல சாமி. பிறர் நன்றளவே என வந்தயக்கன்றளவே அப்படின்னா என்ன? நல்லது இல்லைன்னு சொல்லலாம் பாருங்க. நல்லது இல்லைன்னு சொல்ல கயக்க, அதாவது நல்ல கன்று இல்லைங்க. அது நல்ல கன்று இல்ல. சரி, நான் பசு கன்றுப்பா, அந்த கன்று இல்ல. என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது எனக்கு இப்ப ஒரு பசுக்கன்று வந்து பிறந்திருக்கு சாமி, சரியா? அதுக்கு உலகத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, அதுக்கெல்லாம் உடம்புல சக்தியும் கிடையாது. அதுக்காக அந்த தாய் பசு என்ன அதை விட்டுருமா? கிட்ட போய் பாருங்க, நீங்க தாய் கண்டு போட்டுச்சுனாக்க கிட்ட போய் பாருங்க, முட்டுடுச்சுன்னா தெரியும். முட்டி நெஞ்சாச்சோத்தை எடுத்து விட்டுரும் மாடு. சரி, அந்த மாதிரி நீ படைச்ச 5 அறிவு அதுக்கே தெரியுது கன்ற பாதுகாக்கணும்னு. இப்ப எங்களை படைச்சுவிட்டு எங்களுக்கு நீ வந்து நான் உங்களுக்கு அறிவு கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு இதை கொடுத்துவிட்டேன், அதை கொடுத்துட்டேன், நீங்களே வாழுங்கனாக்கா தெரியலையே, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அறிவே வேலை செய்ய மாட்டேங்குது. அறிவு வேலை செய்யறதுக்கான அருளையாச்சும் கொடுத்து அதையாச்சும் செஞ்சு விடு, அறிவா நாங்க வாழ்ந்துட்டு போறோம். கேள்வி நியாயமான கேள்வி, பதில் தெரியல. அவன் ஏன் பாக்குறான், ஏன் பண்றான் அப்படி கேளுங்க. ஏன் பண்றான்? இல்ல ஏன் பண்ற, சரி விட்டுருங்க சாமி, படைச்சிட்டான் விட்டுருங்க, என்ன பண்றது, ஏதோ தப்பு பண்ணிட்டான் விட்டுருங்க. சரி, இதுல இருந்து வெளிவரதுக்காச்சும் எங்களுக்கு உதவி செஞ்சிய, உதவி செய்யின்றேன். இன்னைக்கேவா உன்னை நாங்க இன்னைக்கு மரணம் இல்லா பரவாயில்ல கொடுக்குன்றோம். இந்த அவன் சொல்ல நீ முயற்சி நல்லா சொல்றான், மறு சமரச சேரு, அவன் என்ன பண்றாங்கள பாரு, அவனை சேர்ந்து நீ பயிற்சி பண்ணு, அவன் கூட வாங்கலாம். சாமி, முதற்கொண்டு சன்மார்க்கத்திலே பல குழப்பம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எது சரி எது சரின்னு அதே தெரியல. இங்க சன்மார்க்கத்துக்கு வா, என்ன பண்றாங்க பாருன்னா எதை பாக்குறது சாமி? ஏகப்பட்டதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு இப்படி பாக்குறாங்க. ஒரு பக்கெட்டு சோறை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கெட்டு என்ன பண்றாங்க சாமி? உங்களுக்கு அது எந்த சங்கம் பரவாயில்லையோ அது போங்க, உங்களுக்கு எந்த சங்கம் பரவாயில்லையோ அது போங்க.
பரவாயில்லையோன்னா என்ன சொல்ல வரீங்க? சுமாரா கொஞ்சம் சுமாரா ஐயா வழிக்கு வர ஏதாவது இருந்தா போகும். தெரியல சாமி, யாரும் சொல்ல மாட்டாங்க உண்மையை, எல்லாம் பொடி வச்சு பேசுறாங்க. பொடியில எல்லாம் சோறு நேரத்தில் அப்பறம் 51 சோறு போடுறாங்க. 5000 பேர் சோறு போடுறாங்க. எங்க 51 மெட்ராஸ்ல 51 சோறு போடுறாங்களா? அது எப்படி என்ன பண்றாங்க, கார் வச்சுட்டு நீங்க அங்கே சோறு போடுறாங்க, எல்லாரும் போய் சாப்பிடுவோம். சோறு எல்லாம் போய் சாப்பிடுவோம். சோறு எல்லாம் போய் சாப்பிடுவோம். சுத்தர காரை கத்துறா தரேன். இப்ப யாரும் இந்த சோறு போடுறது அந்த அளவுக்கு ஏழையா இருக்கிற மாதிரி தெரியல. இருக்காங்க, ஆனா ஒரு இடத்துல குமிஞ்சி எல்லாம் யாரும் கிடையாது சாமி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொல்றீங்க? இல்ல உண்மை இல்ல. ஏன்னா இப்ப பிரச்சனையே தீனி தான். உங்களுக்கு தெரியுமா? ஓவரா தின்னுபிட்டு பல பிரச்சனை வருது. இல்ல அது மாத்திரம் இங்க தமிழ்நாடு தெரியுமா உங்களுக்கு, ஒரு லிமிட் இன்கம் இருப்பாங்க. இன்கம் கொஞ்சம் இருக்கணும், எதா இருக்கும். ரேஷன்ல எல்லாம் மொத்தம் அரிசி எல்லாம் மொத்தம் ஓசி கொடுக்கலாம், சும்மா தரான். சும்மா தராங்களா ரேஷன் அரிசிலாம்? ஆமா, ஆமா, அரிசி பருப்பு புளி எல்லாம் ரேஷன்ன்றது ஃப்ரீயா கிடைக்குது. அவ்வளவு நாள் காசு கொடுத்து வாங்கணும், விலை மலிவா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அதை பிரிக்கலாம் சார் குடும்ப ஃபேமிலிய. இவ்வளவு இன்கம் இருக்கு பாருங்க. எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் வெள்ளக்கார கிடையாது. எனக்கு எல்லாம் இன்கம் ஜாஸ்தியா இருக்கு. மஞ்சா கிடையாது, ஒன்றும் தரமாட்டான். உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? ரேஷன் இருக்கு, ஒன்றும் தரமாட்டான் எனக்கு. ஏன்? இன்கம் என்ன ஜாஸ்தி. சரி, ஓகே. அவனுக்கு இன்கம் வந்தாங்க எல்லாம் 30 கிலோ அரிசி, பருப்பு, புளி எல்லாம் ஃப்ரீ. அது மாதிரி தெரியல, ஸ்கூல்ல பிள்ளைகள் சில பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, 5,000 பிள்ளை இருக்காங்க இல்லையா, மார்னிங் 2 வேளை சாப்பாடு ஃப்ரீ. கொஞ்சம் ஏழை பாருங்க, அவன் பாட்டு. அது இல்லாம எல்லா பெண்ணும் 1000 ரூபாய் எல்லாம் ஃப்ரீ மாதம். வேணுங்களா? புரியுது. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுறான். ஏழே சான்ஸே இல்லை. அரிசி பருப்பு ஓசி வந்துடுது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா சாமி, இவன் வேலைக்கு போகாம ஏழையா இருக்கிறான். நான் சொல்றது வேலை வாய்ப்பே இல்ல, வசதியே இல்ல, பஞ்சம், அந்த மாதிரி யாரும் இருக்காங்களான்னு கேக்குறேன். அரிசி எல்லாம் சும்மா தர்றாங்க, யாருதானா எல்லாரும் அரிசி எல்லாம் சும்மா தந்துடுறாங்க. அவ்வளவு அரிசி வந்துடுறாங்க சார். இப்ப இந்த சோறு போடுறது பிராக்டிக்கலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வள்ளலார் காலத்துல ஏழ்மை நிறைய இருந்துச்சு. ஏன்னா வெள்ளக்காரன் சுரண்டிக்கிட்டு இருந்தான். சரியா? பஞ்சம் பஞ்சம் வந்தது. இல்ல இப்ப 2025ல சோறு போடுறது பிராக்டிக்கலா? இல்ல, அவசியம் இல்ல. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஊனமுற்றோட இருக்கணும். அவங்களால முடியாது, வேலைக்கு போக முடியாது, அதனால வருமானம் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இல்ல சார், அவங்க சும்மா தரான் சார். குடிமலையில 5 சம்பா சார். அப்புறம் ஓசி 30 கிலோ அரிசி போதுமா ஒரு மாசத்துக்கு? ஐயோ, என்ன நீ அது மேல ஆகுமா? நாம ஒரு வாரம் 6 ரூபா. இல்ல, நாங்களே 10 கிலோ தான் சாப்பிடுறோம். 6 ரூபா வாங்க சார். 6 ரூபா வாங்குறாங்க. 6 கிலோ தானா? அவ்வளவுதான் ஒரு மாசத்துக்கா? ஆமா. கவனம் 30 கிலோ தரான். 30 கிலோ தரான் பாருங்க. எல்லாம் ஓட்டுக்காக. சரி, அதை விடுங்க. இப்ப இந்த 30 கிலோ இவங்க வாங்கிக்கிட்டு அப்ப இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அன்னதானம் போறதுக்காக நாங்க 5000 பேருக்கு போடுறோம் அப்படின்ற ஒரு பேருக்காக பண்றாங்கன்றீங்களா? அப்படி சொல்லுவாங்களா? ஆமா, உண்மைதான். அப்ப 5000 பேர் போட்டுட்டு வரவங்க போறீங்கன்னா கூப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றதா? அது மாதிரி இல்ல, சாப்பிட போடுறாங்கள
வாங்குறேன் ஒருத்தன் கூட இடம் கிடையாது. உண்மைதான் சாமி. காரில் வரான், பைக்கில் வரான், காரில் அப்படி காரில் வாங்கி போகிறான். ஏன்னா அது ஒரு வேலை சமையல் போகுது இல்லை. இல்ல அவனுக்கு வந்து இது சேமிப்பு. ஒரு வேலை ஜாப் இல்லைன்னா அவனுக்கு சேமிப்பு இல்லை. அவனுக்கு சமையல் வேலை இல்லை. ஆமா. தகவலை போடுறேன், சாப்பாடு போடுறவன் இந்த பண்ணை படம் வந்து பாருங்களேன். தெருவில் எல்லா வீட்டுல பொம்பளைங்களும் பாத்திரத்து நல்ல சாப்பாடு வாங்கி போக சாப்பாடு. சரி, அப்புறம் ஏன் போடுறீங்க நீங்க? பண்ணிட்டனால என்ன சாமி அப்படின்னா பிராக்டிக்கலா இல்ல, சரி இல்லையே, செய்ய வேண்டாம், எதுக்கு போடுறீங்க? ஞானத்தை கொடுக்க கேள்வி ஒருத்தனும் என்ன கேக்குறேன், ஏன் இப்ப என்ன ஆச்சுனாக்கா போட்டு பழக்கி விட்டீங்க. என்னது ருசி கண்ட பூட ருசி கண்ட பூட பால்ல வாய வைக்காம இருக்காதா, என்னமோ வரும். ஆனா எனக்கு வந்து சாமி இந்த சோறு போடுறது இதுல வந்து உடன்பாடே கிடையாது சாமி. எனக்கு கூட கொஞ்சம் உடன்பாடே கிடையாது. ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க சாமி, நான் ஏன்னு சொல்றேன் பாருங்க. நான் பாத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு காலகட்டத்துல நினைச்சு அன்னதானம் போடணும் அப்படின்ட்டு நாங்க போய் வீடு வீடா கொடுப்போம். திறந்து பார்த்துட்டு, ஓ சைவமா, இனிமே சைவம்னா கொண்டு வராதீங்கன்னு இல்ல. நான் அப்ப அதான் யோசிச்சேன். அப்ப என்ன தோணுது அப்படின்னாக்கா, இப்ப வந்து சாமி நான்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல நான் சொல்றேன் பாருங்க, எனக்குலாம் சாப்பாடு இருக்காது வீட்டுல. ஏன்னா எங்க அப்பா அம்மா சரியில்லை, அதனால சமைக்க மாட்டாங்க, சாப்பாடு இருக்காது. யாராச்சும் எங்கேயாச்சும் கோயில்ல அன்னதானம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அட்டா அப்பா சாமி எங்களுக்கு அன்னைக்கு ஜாலிதான். அட்டேங்கப்பா வேற ஒண்ணு இல்ல, சாம்பாரு அப்பளம் ஒரு கறி அவ்வளவுதான் போடுவாங்க. அதை சாப்பிட்டுவிட்டு அட்டே அமிர்தமா அட்டேங்கப்பா. இங்க இந்த சூஸ் பண்ணலாம் மாட்டோம், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண மாட்டோம். அப்ப நான் அப்ப யோசிச்சேன், அதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன், யாருக்கும் அன்னதானம் போடுறது இதெல்லாம் இல்ல. ஏன்னா உண்மையிலேயே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு செய்வேன். சாமி நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல நிறைய இந்த பைத்தியக்காரனுங்க இருக்காங்க, அப்படியே நடப்பாங்க ரோட்ல. அவங்க அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. நான் பாக்குறேன் அன்னைக்கு அவங்க ஒருத்தருக்கு நான் 5 வெள்ளி கொடுத்தேன், அவன் அங்கேயிருந்து எடுத்துட்டு அந்த 5 வெள்ளியை எடுத்து சோப்புல கை விட்டு அவன் ஒரு கட்டு வச்சிருக்கான், அதுல இந்த 5 வெள்ளியை சேர்த்துக்கிறான். நான் யோசிச்சேன், அப்ப உடக்கிட்டே அவ்வளவு காசு இருக்கு பார்த்திருக்கு, அவனுக்கே வருமானம் வருது. ஐயோ சாமி, மெட்ராஸ் ஒருத்தன் 3 நாள் சாப்பாடுலாம் சேர்த்து போனான் சார். 3 நாள் சாப்பாடுலாம் சேர்த்து போனான். ஸ்கிரீன் பாருங்க சொல்லுங்க. 3 நாள் சாப்பாடு சேர்த்து போனான். அவன் துணி அவுத்தா யாராவது கேட்குது அவன் மடியில. அதே அவன் சாப்பிடாம செத்து போனான். அப்ப அந்த காலத்து தெரியல. ஐயோ கடவுளே. 7,000 மடியில வச்சுட்டு 7,000 மடியில வச்சுட்டு 3 நாள் சாப்பிடுவாங்க பாருங்க. இப்ப எல்லாம் வந்து நியூஸ்ல. சரி, அந்த 7,000 வெள்ளிக்கு நல்லா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதானே? எப்படிதான் நீ பிச்சை தானே எடுக்க போற? காசை மனசு பத்தீங்களா சாமி, இப்படி எல்லாம் வேலை பார்த்து நம்மள கொல்லுதுன்ட்டு. பசி இருந்தால காசு மனசு வரல, காசு சேர்த்துக்கலாம், சாப்பிடாம சேர்த்துக்கலாம். லோபித்தனம் தான். அவன் நம்பிக்கையில யாரும் கொடுக்கல, செத்து போனான். வச்சுட்டு அப்படி நடந்தானுங்க. ஒரு பாட்டு பார்ப்போம், இந்த ஒரு பாட்டு பார்ப்போம். ஐயாவுக்கு நல்லதான வேலை, நல்லதான வேலை. ஐயா ஆதரத்து ஏழை சொன்னார். ஆதரவு இல்லாத ஏழை, அவனுக்கு வேற வழி இல்லை, அவனுக்கு சாப்பாடு போடணும். அப்படிப்பட்ட ஆளு வந்து மலேசியால இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சாமி. ஏன்னா மலேசியால வந்து எப்படின்னா சாமி, நீங்க இப்ப ஆதரவற்று இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அங்கங்க ஹோம் இருக்கு, அதை சேர்த்து விட்டுறலாம். கவர்மெண்டே போட்டு சாப்பாடு போட்டு பார்த்து அவங்களுக்கு வேலையெல்லாம் கத்து கொடுத்து முன்னேற வச்சிடும். சரி வாங்க சாமி, இங்க பாருங்க. உடையாய் என் விண்ணப்பம் ஒன்றுண்டு கேட்டருள், உன்னடி சீர் தடையாதுமின்றி
புகழ்வதல்லால் இசகத்திடை நான் நடையால் சிறுமை கொண்டந்தோ பிறரை நவின்று அவர்பால் அடையாமையும் நெஞ்சுடையாமையும் தந்தருலகவே. பாத்தீங்களா? கேட்டாங்க கேள்விய, சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க 88க்கு போயிட்டீங்க. விண்ணப்பம் ஒன்று ஒரே ஒரு விண்ணப்பம் தான். கேட்டுக்க. என்ன எப்படி நீ அருள போறது இல்ல, கேட்டு வச்சுக்க. பாருங்க, இல்ல கேட்டு அருள்னாக்கா கேட்டு அருள் பண்ண சொல்றாரோ? ரொம்ப நாளா இல்லைங்க, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டேதான் இருக்கிற, அருள் கொடுக்க மாட்டேற. இப்பயாச்சும் கேட்டுட்டு அருள் செஞ்சிரு. உன் அடிச்சீர் திருடைய பெருமையை தடையாக நின்றி தடையில்லாம நான் சொல்றேன். அது இல்லாம ஜெகத்துல இந்த உலகத்துல சாமி, இப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? வள்ளலாரோட தகுதி இதுதான். அவர் வந்து சீரை வந்து தடையில்லாம சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம தான் நாட்டை சொல்றது. எல்லாரும் எது தேவையே இல்லை, எது குறையும் இல்லை சொன்னாரு. அவ்வளவு குறை நம்ம வச்சுக்கிறோம் வண்டியா. ஏகப்பட்ட குறைய வச்சுக்கிட்டு சரி வாங்க. எல்லாம் சொல்லுது உலகத்துல நடையால் சிறுமை உண்டு. நடைனா வாழ்க்கை, உலக நடை. ஆமா, அது சிறுமை உண்டு. சிறுமைதான். சிறுமை என்ன? காம கூட லாபமா பிச்சராத்தான் இப்பதான் சிறுமிய வச்சுட்டு பத்துல போய் சிறுமியார் போய் மத்தில போய் அவங்கள்ட்ட போகக்கூடாது. மற்ற யாருன்னா போகக்கூடாது. போனா நெஞ்சு உடஞ்சு போடும் அவங்கள்ட்ட போனா. சாமி, இது ரொம்ப முக்கியமான ஆழமான விஷயம் சாமி. நல்லா பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க பத்தியா? நான் நடையால் சிறுமை கொண்டந்தோ பிறரை நவின்று அவர் பால் அடையாமையும் நெஞ்சுடையாமையும் தந்த. ஓகே ஓகே. சிறுமைனா வந்து காமம் வந்துருச்சு வச்சுக்கோங்க சாமி. நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுனாக்கா, ஏதாவது மண்ணாசையோ பொன்னாசையோ பெண்ணாசையோ ஏதோ ஒரு ஆசை வந்துருச்சு வச்சுங்கன்னா, நீங்க ஒருத்தனை நாடணும். முடிஞ்சிங்க, அடிமையாயிட்டீங்க. முடிஞ்சோம், செத்தோம். அதோட நம்மள அவங்க பயன்படுத்திக்குவாங்க. கோபம் வந்துருச்சா, லோபம் வந்துருச்சு, இந்த மாதிரி சிறுமை ஏதோ நினைக்கிறேன். இந்த சிறுமைன்றது காமத்தை பத்திதான் பேசியிருக்காங்க நினைக்கிறேன். ஆசையை பத்திதான் பேசியிருக்காங்க நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப ஆசை இருந்துச்சுனாக்கா, நான் கூட யோசிச்சேன் சாமி. இன்னைக்கு காலையில நான் கொஞ்சம் யோசிச்சேன். இப்ப நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம், நிம்மதியா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஆசைதான். அது எப்ப தெரியுமா? காலையில ஏந்திரிச்ச உடனே சாமி, ஏந்திரிச்சு பெட்ல படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க. அதாவது நம்ம வந்து இப்ப வந்து ஆசையை வந்து அளவா வச்சுக்கிட்டு தான் நிம்மதியா இருந்துடலாம். இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்றோம் சாமி? இன்னுமா இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு இத சேர்த்துக்கிட்டு அதனால துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதா சாமி? இன்பம்னு நினைச்சு உன்னை வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு அதை இது பண்றதுக்கு நம்ம வந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்போம் நம்ம? ஆமா, நம்ம இது திருத்தடையுது இல்ல. என்ன இருக்கோ அதாவது திருத்தடைஞ்சா பரவாயில்ல. இன்னும் கேட்டு கேட்டு துன்பத்தை வர வச்சுக்கிறோம். துன்பத்தை வர வச்சுக்கிறோம் சாமி, ஏகப்பட்ட துன்பத்தை வர வச்சுக்கிறோம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சில சமயம் நமக்கே தெரிய மாட்டேங்குது சாமி. சரி, அதெல்லாம் எங்களுக்கு வச்சு நீங்க அருள்தான் கொடுக்கல, எங்களை இருந்து தடுத்துருங்க, அதை செய்யுங்க. சாமி ரொம்ப இறங்கி வந்துட்டேன். இதுக்கு மேல இறங்க முடியாது சாமி, இதுக்கு மேல இறங்க முடியாது. நீ பண்ணிருந்தாண்டா, நானா பண்ணி நிதானம் பண்ணிக்கிறார். நிதானம் பண்ணிட்டேன், நானா பண்ணேன். யாரு நிதானம் பண்ணி நல்லதையும் நான் பண்ணேன். இந்த காடி வந்து ஏன் காட்டு தான் போய் வாங்கினேன். நான் வரேன். அப்புறம் எங்கிட்டே வரேன். நீங்க இப்ப காடி வாங்குறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்னென்ன ஆசை வருதோ அந்த ஆசையை நம்ம முழுப்படுத்திக்கிறோம். சரி,
அது பண்றதுனால துன்பம் நிறைய வருது. ஆமா. துன்பம் வரும்போது அவனுடைய அதனால சொல்றான், ஆசை குறைச்சிக்கோ. நீங்க படிச்சல அவன் இருந்து மனம் தானே வரும். அது ஆறாது, எவ்வாத்தாலும் ஆறாது. நம்மளாம் அது மாதிரி ஆறாது. ஆசை குறைஞ்சாலும் அதான் பச்சை பாசு முடியும், கொடுத்து முடியும் பாருங்க. பச்சை பாசு முடியும், அப்படி ஃபுல்லா முடியும். தலைப்பட தெரியும். ஓகே சாமி. ஆசை வந்து பாசு போட்டு அவன் முடிஞ்சது. அதான் பிரச்சனை வரும். இப்ப எதுக்கு நம்ம இதை கேட்டு இருக்கனாங்க, இருந்து எப்படி வெளியே வர்றது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குதான் கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒண்ணு. ஆசை விட்டு அவனுக்கு அவ்வளவுதான் சார். ஆசையே அலைய போல நம்மள அப்படியே ஓடம் போல அப்படியே அடிச்சு கொண்டு போய் இது எவ்வளவு ஒருத்தர் எழுதிருக்கா பாருங்க இந்த பாட்டை. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. இப்ப ஒரு அலை அடிச்சிச்சுனாக்கா ஓடம் என்ன பண்ணும் சாமி, எங்க அலை அடிக்குதோ அதை நோக்கி போவோம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன்ல ஓடத்துல ஏறி போய்கிட்டு இருக்கோம் சாமி. நானும் சிலரும் ஓடத்தில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். ஒரு அலை ஆசை அலை அடிச்சிச்சு பாருங்க, அப்படியே போடும். இதே வரைக்கும் சாமி தெக்க நோக்கிட்டு ஓடம் வடக்க நோக்க திரும்பி அந்த பக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஜாலியா சொல்றீங்க, கஷ்டத்தை ஜாலியா சொல்றீங்க. அப்புறம் என்ன சாமி வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதான் நம்ம நிலைமை. சரி சாமி, நன்றி. ஓகே, எங்களை இதுல இருந்து வெளியே காத்தருளுங்க, எங்களுக்கு வெளியாக்கி விட்டுருங்க. இதுல இருந்து எங்களுக்கு ஆசையே வேண்டாம், உலக ஆசையே வேண்டாம் அப்படின்னு செய்வாங்களா? பாப்போம் சேராரான்ட்டு என்னன்னு பாத்துருவோம். சரி, அது எப்படி அதெல்லாம் இல்ல எனக்கு. உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இருக்கு. அதான் கொஞ்சம் வயசான வந்து போய் வந்துடும் சார். வயசான கொஞ்சம் வயசானா ஆசை கொஞ்சம் வந்துடும். வயசாவோ ஆசை குறைஞ்சிட்டே வந்துடுன்றீங்க. கட்டாயம் குறையும் சாமி. ஹார்மோன்லாம் வேலை செய்யலைனாக்கா அப்புறம் குறைதானே செய்யும். சரி, ஹார்மோன் தான் வேலை செய்ய மாட்டேங்குது, அப்புறம் எங்க இருந்து உடம்புல தெம்பு இல்ல, எங்க இருந்து ஆசை வரும்போது நம்மளுக்கு இதை அடையணும் அதை அடையணும்ட்டு. ஐயா அப்படிதான் பண்ணா என்னது மீசை அடிச்சு போறதுனால ஆசை அடிச்சு போடுமா? மீசை நினைச்சாலும் ஆசை நிறைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. மீசை வச்சு ஆசை, அதான் மீசை வச்சாலும் ஆசை நினைக்காது, ஆசை இருக்கும். ஆசை நமக்கு குறையே இல்லை சார். ஏதாவது ஒரு ஆசை ஒண்ணுமே வந்துதான் இருக்கு, பிடிச்சதான் இருக்கு. தீமணி பருவம் நீ பாட்டு கருத்தா இருந்தாங்க, ஆசைப்பட்டா துன்பம் வரும், அதுதான் இந்த கருத்து. சரி சாமி, இப்ப என்ன பண்றது, மாட்டிட்டோம், போவோம். அளவோட வச்சுக்கோ சாமி, முடிங்க சாமி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வளரா திருவிழே தலம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி சாமி, நன்றி. நாளைக்கு கிளாஸ் கிடையாது.